மக்களே, பிரியாணிக்கு தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு இப்போ சொல்கிறேன். ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஊற்றினா கொஞ்சம் எலும்பு போட்டுக்கோங்க. அதில் பருப்பையும் போட்டுருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி எலும்பையும் இந்த பருப்பும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். எதுவும் போடணும்னு இல்லை. விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. இது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி புதினா நறுக்கி கொஞ்சம் எண்ணெயில் போட்டுக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோவுக்கு ஒரு 4 வெங்காயம். இன்னும் இஞ்சி பூண்டு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மசாலா ஒரு 1.5 ஸ்பூன். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன், சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். நான் பூசணிக்காய் போட்டுக்கிறேன். இதோட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இப்போ நல்லா வேகட்டும் மக்களே. தால்ச்சாக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேக வச்ச பருப்பு, அந்த பருப்பையும் இதிலே போட்டுடலாம். நீங்கள் இது மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.